நாங்க வந்துட்டோம் மாப்பிள்ள. உங்க மனசு நோகக்கூடாதுன்னு தான் உங்க விருப்பப்படியே ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் சம்மதம் சொன்னேன். அதே மாதிரி எம்முருடைய மனசு நோகக்கூடாதுன்னு பால் கூட எடுத்து அவனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுட்டு வந்தேன். அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நல்ல நேரம் போறதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடலாமே. அப்படியே செய்வோம். சந்துரு, அந்த மாலை எடுத்துட்டு வாங்க. சார் அம்மா, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி பாத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஓடல போமா. இந்தாங்க மாப்பிள்ள. வாங்க, ராகுகாலம் வர்றதுக்குள்ளார கேன்சல் போடுங்க. என்னம்மா இப்ப சந்தோஷம் தானே? ஆறுமுகசாமி, இப்ப தாயா என் மனசு கொடுந்தது. அந்த பொண்ணுகிட்ட ஏதோ தெய்வ சக்தி இருக்கு மாப்பிள்ள. அந்த பொண்ணை விட்டுடு மாப்பிள்ள. அதனாலதான் ஓடிட்டு இருந்த அந்த பாம்பு பாதிலே நின்னு நான் கையில எடுத்து வெடிச்சிருச்சு மாப்பிள்ள. என் உயிரை விட்டாலும் விடுவேன் தவிர அவளை விட மாட்டேன். என்ன மாமா, அடக்கம் முடியுதா? முடியுது மாப்பிள்ள. 1000 தான் சொல்லுங்க. நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்த குமார் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா தான் இருக்குல்ல? நீங்க கவலைப்படாத மாப்பிள்ள. நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களா? சொல்லு. குமார் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை விட்டுருங்களேன். என்ன மாமா, பயந்துட்டீங்களா? பயப்படாத மாப்பிள்ள. அந்த பொண்ணை நீங்க பார்த்ததுல இருந்து நீங்களும் சரியில்லை, நமக்கு நடக்கிறதும் தப்பு தப்பா நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஏரியாவுல பாம்பு வைக்கிறதுல குமார அடிக்கிறதுக்கு ஆளே இல்ல. அப்பேற்பட்ட குமாரே அவன் வச்ச வெடிகுண்டுல செத்து போயிட்டாங்கிறத பார்க்கும்போது நாம ஏதோ தெய்வ குத்தம் பண்ணிட்டோம்னு தோணுது. தெய்வ குத்தமா? ஆமா மாப்பிள்ள, யார்கிட்ட வேணாலும் விளையாடலாம், தெய்வத்துக்கிட்ட விளையாடவே கூடாது. உங்களுக்கு பயமா இருந்தா விளைவிக்கங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன மாப்பிள்ள ஆவுன கோச்சிட்டு போறேன்? ஏதோ சொல்லி நான் செய்யல, சொல்லு செய்றேன். கல்யாணம் முடிஞ்சு போச்சு, என்னால சும்மா இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவங்களுக்கு முதல் விதை நடக்கூடாது. இதுவே கடைசி இரவா இருக்கும். ஓடு போட்டுல நான் ரோடு போட்டுறேன். போ பாப்போம். வர பாருங்க, சரியில்லைங்க. இவன் ஏதாவது செய்யறதுக்குள்ள நாம ஏதாவது செஞ்சாவும். நீ என்னடா செய்யுது? என் பரம்பரத்தை வச்சு நான் செய்யறேன் பாரு. அண்ணா, நான் பொங்கல் கிட்ட இல்ல. அந்த பொண்ணு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் உண்மை. அதனால முறைப்படி பொண்ணு கேட்டேன், கிடைக்கல. அதனாலதான் முறைதவரை முயற்சி பண்ணேன். அதுலயும் எனக்கு தோல்விதான். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதோட தலைமுறை வேண்டியதானு எல்லாரும் கேட்கிறாங்க. என்னால இருந்தா அவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா கூட விட்டுருப்பேன். உங்க எதிரியோட தம்பி ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிருக்கான். அதனால அந்த குடும்பத்தை முழுசா ஒழிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அம்மா, பால்மா பால். 2 பேரும் எங்க போய் தொலைஞ்சானுங்க தெரியலையே. டே கோவிந்தா, கோபால, பாலும் இருக்கலாம், யாராச்சும் எடுத்துட்டு வரக்கூடாதாடா? அண்ணா ரொம்ப இங்க உட்காந்துட்டு என்னடா பண்ற? அலங்காரம் எல்லாம் பண்ண வேண்டாமா? போடா, வேலையை பாரு. போடா போடா. சரி அத்தா, நான் போயிடுறேன். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலும்பாங்க. ஆனா ஆரம்பம் உனக்கு இன்னைக்கே பாலு, இன்னைக்கே சாவு.
சம்பந்தமா கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? காப்பி தானே கொண்டு வரேன், உட்காருங்க. எல்லா வேலையும் இந்த வீட்டுல நான் தான் பாக்கணும். யாருமோ டாக்டர் எல்லாம் உயிரை காப்பாத்துறதுக்கு ஊசி போடுவாங்க. ஆனா நான் உன்னை கொல்றதுக்கு போடுறேன்டா ஊசி. இன்னைக்கு நல்ல நாள், கூட 2 பால் கேட்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள போயிட்டாங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பாலை சுண்ட காய்ச்சி ஏலக்காய் குங்குமம் போட்டு மேல கொண்டு போய் வை. போ. இந்த சமையல்கார என்ன சமைச்சானோ தெரியலையே. இது வரைக்கும் நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன், அதெல்லாம் வேலையே இல்ல. ஆனா இது என் பரம்பரை தொழில். எதுல செத்தாலும் சாவுலனாலும் இந்த பாம்பால அவன் செத்தே ஆகணும். சரிங்க சொல்லு. நல்லது, நம்ம போதும். அங்க வா. என்னவா இன்னும் விளையாட்டு பிள்ளையா இருக்கே? நேரம் ஆயிட்டு இருக்குல்ல, சீக்கிரம் போய் அலங்காரம் பண்ணிக்க போ. சரிப்பா. ரெடி, பூ ரெடி, பழம் ரெடி, பாலும் ரெடி. தள்ளு அண்ணே. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் எப்ப நடக்கும்? நம்ம வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும். நான் வெளியில சம்பந்திமா ஒரு வாய் காபி கேட்ட மறந்துட்டீங்களா? பால் காய்ச்சி வச்சே பசங்க மேல கொண்டு போயிட்டாங்க. இப்பதான் சாப்பிட போறீங்களா? காப்பி எதுக்கு? இப்ப சாப்பிடுங்க முதல்ல. சரி, நீங்க சொன்ன சரிதான். டேய் கோபாலு, அவனை மேல அனுப்பிச்சுடுங்க சீக்கிரம். இதோ அனுப்புறேன்.